ஐந்தாவது முறையாக திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என ஐந்தாவது முறையாக தொடர்கிறது வெற்றி கூட்டணி என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் எமது செய்தியாளர் யாழினி. இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதே போல 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் என ஐந்தாவது முறையாக வெற்றி கூட்டணி தொடர்கிறது. அதே போல திமுக உடன்பிறப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்று 40 நமதே நாடும் நமதே என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசில் மக்களாட்சி மாண்பை காக்கும் மகத்தான புதிய அரசு ஆட்சியில் அமர்த்துவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாஜக அரசானது நாட்டை பல்லாண்டு காலம் பின்னோக்கி கொண்டு போய்விட்டது என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை இப்போது தடுக்காவிட்டால் இனி எப்போதும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்தியா முழுமைக்கான ஜனநாயக சக்திகள் அணி சேர்க்கை என்பது நடைபெற்றிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாஜகவை வீழ்த்துவது என்பது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அமையப்போகும் அரசானது மக்களாட்சி, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மாநில உரிமைகள், விளிம்பு நிலையில் உள்ள மக்களை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டாட்சி அரசாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது என்றும் அது தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய கட்சிகள், மாநிலங்களை ஆளும் கட்சிகள், மாநிலங்களை ஆண்ட கட்சிகள் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அணியை தொடங்கினோம். தங்களின் எதிர்ப்பிற்கு யாரும் இல்லை என்ற மமதையுடன் பாஜக தலைமையானது அதற்கு பிறகுதான் களத்தில் உண்மை நிலவரத்தை உணர்ந்தது என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா என்ற சொல்லையே சொல்லாமல் தவிர்த்தது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளை தன்னுடைய அதிகார அமைப்புகளின் மூலமாக பாஜக ஆட்சியானது வேட்டையாடியது. இந்த கூட்டணியில் வலிமையான நாட்டுக்கு உணர்த்தியதே இது போன்ற பாஜகவின் சர்வாதிகார நடவடிக்கை தான் என்று முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது நேற்றைய தினத்துடன் மிக சிறப்பாக முடிவற்றது என்பதை மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அகில இந்திய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் நம் அணியில் இணைத்துள்ளோம், அவரையும் வரவேற்றுள்ளோம் என முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அணிக்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை பயணம் செய்து இருப்பதாக கமல் அவர்கள் அறிவித்துள்ளார். 2024 மாநிலங்களவையில் அவரது கட்சியின் குரல் ஒலிக்க இருக்கிறது எனவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் என்பதை மாற்றி இலக்கு ஒன்றாக இருந்தால் கூட்டணி மாறாது என்பதை நாம் நிரூபித்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இதனைத்தான் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து கூட்டத்தில் நான் வலியுறுத்தி சொன்னேன். பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த கட்சிகளை தங்களுக்குள் இருக்கும் மற்ற வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறேன் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி கழக உடன்பிறப்புகள் அயராது பாடுபட வேண்டும் என முதலமைச்சர் ஒரு வேண்டுகோளையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் வேட்பாளர் மு ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அனைத்து தொகுதிகளிலும் நானே போட்டியிடுகிறேன் என்பதை உள்ளத்தில் தாங்கி அனைத்து உடன்பிறப்புகளும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 40க்கு 40 என்ற அளவில் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றமானது ஒன்றிய அரசுக்கு நடக்கும். மாநிலங்களை மதிக்கும் ஒன்றிய அரசு அமைய வேண்டுமானால் நாம் இங்கு 40க்கும் 40 வென்றாக வேண்டும். வெற்றி ஒன்றே உங்களது நோக்கமாக இருக்கட்டும் என்று அந்த அறிக்கையின் மூலமாக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.